நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சூப்பரான வட்டலாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து கருப்பட்டி, ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதில் பண்ணுமோ நீங்கள் அதில் பண்ணிங்க. நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இது பண்ணுறதுக்கு 10 முந்திரி 10 பாதாமை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாதாம் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு இது கூடவே 4 முட்டையை உடச்சி சேர்த்துப்போம். இப்போ இது கூடவே 1/4 கப் சுகர், 2 கப் பால், 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் சோம்பு தூள், 3 கிராம்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு கேக் டின்ல பட்டர் ஷீட் போட்டு நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு இந்த மிக்சரை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிப்போம். இப்போ ஒரு பேனில் உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே அந்த டின்னை வச்சிடலாம். ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த டின்னை வெளில எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், வட்டலாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும் போதே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வட்டலாப்பம் நல்லா கொழுக்குன்னு சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிடும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.